வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம யூனிட் 6ல் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதோட கொஷின்ஸ்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் எடுத்துருக்கு. அந்த கொஷின்ஸை இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். அந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்லேருந்து தான் ஆக்சுவலாக நமக்கு பேனாக் ஸ்பேஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்போ அந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்லேருந்து தான் நம்ம ஒரு பேனாக் ஸ்பேஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஈவன் தோ நம்மளுடைய கண்டென்ட் இஸ் பேனாக் ஸ்பேஸாக இருந்தாலும் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய பேனாக் ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியும். அப்போ ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your norm x is greater than or equal to 0 and your condition is norm of x plus y equal to, that is less than or equal to, inequality அதான் கிடைக்கும், is less than or equal to norm x plus norm y. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அந்த லாஸ்ட் ஒன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா norm of alpha x is equal to mod alpha into norm x. இதெல்லாம் நாமோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த நார்மில் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இஃப் n is a normed linear space அப்படின்னா then the norm is, ஆக்சுவலாக இந்த இடம் நமக்கு ஒரு நார்மோட ஃபங்க்ஷனை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா n then r s அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இப்போது n is a normed linear ஸ்பேஸாக இருக்குது, then the norm, இந்த நார்ம் ஒரு மேப்பிங்கை டிஃபைன் பண்ணுது. இந்த norm is n then r. your domain is a normed linear space and your codomain is a r, that is real ஸ்பேஸாக இருக்குது. அப்போது இந்த norm என்ன மாதிரி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரூஃப். என்ன மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக, ஒரு ஜாயிண்ட்லி கண்டினியூஸாக, இல்லை அன்பவுண்டட் ஃபங்க்ஷனாக, இல்லை இதில் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்ம் ஆனது ஆக்சுவலாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னு பிக் அவுட் பண்ணணுன்னா ஏ. ஸோ ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் ஒரு நார்மை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நார்ம் என்னன்னு கேட்குறாங்கன்னா இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஏன்னு அர்த்தம். ஸோ இது நம்மளுடைய நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்க்குள்ளே வருது. அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரூஃப். அந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்லேயே ஒரு ப்ரூஃப் தான். ஒரு நார்ம் நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்மளுடைய நார்மோட டெஃபினிஷனோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா your norm of x plus y, your norm of x plus y is less than or equal to norm x plus norm y. இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அவர் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸோடது. இதை வச்சு தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நமக்கு ஒரு ப்ரூஃபாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா நார்ம் எக்ஸை எடுத்துகிட்டு அந்த நார்ம் எக்ஸில் ஒய்யை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரித்து இந்த இன்இக்வாலிட்டி எடுத்துகிட்டு வருவோம். இதில் எது தான் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா your norm modulus of the norm x minus norm y greater than அப்படிங்கிறது ட்ரூவா, இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ட்ரூவா, இல்லை அது ப்ளஸில் இருக்கும் பொழுது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸில் வர்றது ட்ரூவா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷன். ஆக்சுவலாக இந்த இன்இக்வாலிட்டிலே நமக்கு அடிஷன் இஸ் ட்ரூ வித் அவர் நார்முங்கிறது நம்மளுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் சேஸ். அப்போ அடிஷன் ட்ரூங்கிறது இட்ஸ் நேச்சர். அப்போ இது கிடையாது. இது norm of x minus y is strictly greater than your norm of x minus yங்கிறது is also not a true. அப்போது norm x minus norm yயோட மாடுலஸ் வேல்யூ must be less than or equal to norm of x minus y. இதுதான் கிரேட்டராக இருக்குமே இல்லைய நம்மளுடைய மாடுலஸ் ஆஃப் த செப்பரேட் வெக்டார்ஸோட வேல்யூஸ் கிரேட்டராக இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இன்இக்வாலிட்டிஸில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிரேட்டராக இருக்குமா, இல்லை லெஸர்லேயே அடிஷனில் இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போது மாடுலஸ் ஆஃப் நார்ம் எக்ஸ் மைனஸ் நார்ம் வைங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் வைங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் நம்மளுடைய ஆன்சரை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட, இது ப்ரூஃபும் இருக்குது நமக்கு. நம்மளுடைய ப்ரூஃப் லெவலில் நமக்கு இங்கே கேட்கல. ஸோ பிக் அவுட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடில் மைனஸும் ரைட் சைட்லேயும் மைனஸ் வித் த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டிக்கு தான் கரெக்ட் ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷினும் இந்த நம்மளுடைய நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவலாக இதுவும். இப்போ தான் ஃபஸ்ட் கொஷினில் நம்ம பார்த்தோம் ஒரு நார்மில் NLSனா நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். NLS அப்படிங்கிறது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டுங்களா?
ஸோ இஃப் n is a normed linear space, every convergent sequences, எப்பயுமே நமக்கு ரியல் அனாலிசிஸ்லேருந்தே இது நமக்கு தெரியும் கன்வர்ஜன்ட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கன்வர்ஜன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும். அதையும் மிஞ்சி அதோட சப்சீக்வன்ஸ் எல்லாம் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு மேபி பவுண்டடும் ஒரு டவுட் வரலாம், அல்லது காஷி என்ன சொல்லுன்னா எவ்ரி சப்சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், அதுதான் காஷி சொல்லும். எவ்ரி சப்சீக்வன்ஸ் இஸ் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அப்போ காஷி இதில் சூட் ஆகும். ஏன்னா இங்கே நமக்கு சொல்லும் போதே இஃப் n இஸ் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ், அப்போ எல்லா கன்வர்ஜென்ட்டும் எண்ணில் உள்ள எல்லாமே கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா காஷி கண்டிஷன் தான் நமக்கு சூட் ஆகும். ஸோ காஷி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான் இதில் கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபஸ்ட்டு டவுட் வரும்னா பவுண்டட். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கன்வர்ஜென்ட்டெல்லாம் பவுண்டடாக இருக்கணும். அதையும் மிஞ்சி எவ்ரி சப்சீக்வன்ஸ் மஸ்ட் பி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கணும். அப்போ அந்த எவ்ரி சப்சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட்னா காஷி சீக்வன்ஸில் தான் எவ்ரி சப்சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட்டுங்கிற கண்டிஷன் கிடைக்கும். ஸோ அதனால் அப்போ என்னங்கிறது நமக்கு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் இந்த ஆப்ஷனில் தட் இஸ் இந்த கொஷினோட கரெக்ட் ஆப்ஷன் இஸ் காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட். காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட். ஸோ இஃப் n is a normed linear space every convergent sequence is a காஷி சீக்வன்ஸ், அல்லது வெறும் காஷி சீக்வன்ஸ்னு கூட நம்ம நிப்பாட்டிக்கலாம். வில் see the next question. இப்போ முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே இது தான். எவ்ரி காஷி சீக்வன்ஸ் எஸ் நான் முன்ன சொன்னதுக்கு இதுக்கு சூட் ஆகுது பாருங்கள். எவ்ரி காஷி அது ஒரு பவுண்டடாக இருக்கணும். அது பவுண்டடாக இருந்தால் தான் நமக்கு கன்வர்ஜென்ட் கிடைக்கும். அந்த கன்வர்ஜென்ட்டில் ஒவ்வொரு சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அதை தான் நம்ம காஷி சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். ஐ வில் ரிப்பீட் அகைன். ஒவ்வொரு சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னா பவுண்டடாக இருக்கணும். அந்த பவுண்டட் இருந்தால் தான் நம்ம கன்வர்ஜென்ட் சொல்ல முடியும். அப்போ அந்த கன்வர்ஜென்ட் சொல்லணுன்னா எல்லா சப்சீக்வன்ஸும் அதில் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் இட் பிகம் அ காஷி சீக்வன்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க நமக்கு எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இன் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேசஸ், எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இன் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேசஸ் லீனியர் ஸ்பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். இஸ் பவுண்டட் தான். ஸோ அது ஒரு பவுண்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்ல முடியும். கன்வர்ஜென்ட்டை தான் நம்ம காஷி சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் டிஃப்ரென்சஸ் மோர். அங்கே பவுண்டு வராது. ஏன்னா எவ்ரின்ற வேர்டு எவ்ரி எண்ணில் உள்ள எல்லாமே கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னா அது காஷி கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது கன்வர்ஜென்ட்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் அங்கே காஷி சீக்வன்ஸ். இங்கே கொஷினே காஷி சீக்வன்ஸ்னால் அப்போ அது பவுண்டட். ஏன்னா இங்கே நமக்கு எந்த கன்வர்ஜென்ட்டுங்கிற ஆப்ஷன் இல்லை பாருங்கள். ஒன்று பவுண்டடா அன்பவுண்டடா, கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக நமக்கு வர வாய்ப்பு கிடையாது. அன்பவுண்டடாக இருந்தால் அது கன்வர்ஜென்ட் ஆகாது. அப்போ அது ஒன்லி ஆப்ஷன் இஸ் பவுண்டட். ஸோ இதில் பர்டிகுலராகவே நமக்கு தெரியுது பவுண்டட் தான் கரெக்ட் ஆப்ஷன்னு. ஏ காஷி சீக்வன்ஸ் இன் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேசஸ். போன கொஷினுக்கும் இதுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். அங்கே இந்த கன்வர்ஜென்ட் இருந்தால் நம்ம கன்வர்ஜென்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏ காஷி சீக்வன்ஸ் இன் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் கம்பல்சரி கன்வர்ஜென்ட் ஆகணுமா, நீட் நாட் பி கன்வர்ஜென்ட்டா, அன்பவுண்டடா, நன்னா. அன்பவுண்டட் வர சான்ஸ் கிடையாது. ஏன்னா காஷி சீக்வன்ஸ் நான் போன கொஷின்லேயே சொன்ன மாதிரி கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும் அல்லது அது பவுண்டடாக இருக்கணும். ஸோ இங்கே பவுண்டட் வரல, அப்போ பவுண்டடோட ஆப்ஷன் வரணும். இங்கே கன்வர்ஜென்ட் இருக்குது, நீ நாட் பி கன்வர்ஜென்ட். இது ரெண்டில் ஏதேனும் ஒன்று தான். எ காஷி சீக்வன்ஸ் இன் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேசஸ் நீட் நாட் பி கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் எல்லா சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்ல கிடையாது. ஒரு காஷி சீக்வன்ஸ் இன் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்களே இல்லையா, அதில் உள்ள எல்லாமே கன்வர்ஜென்ட்டா அப்படிங்கிறத பற்றி நமக்கு இங்கே சொல்லலை. ஸோ ஒரு காஷி சீக்வன்ஸ் இன் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் ஆக்சுவலி இது கான்வர்ஸ். நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் நீ நாட் பி கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கணும். ரைட்டா? எல்லாமே கன்வர்ஜென்ட்னா அது டோட்டலாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்த்தோம் பாருங்கள். n இஸ் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், எண்ணில் உள்ள எல்லா சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட் அப்படின்னா தான் நம்ம காஷியை சூஸ் பண்ண முடியும். இப்போ காஷியே கன்வர்ஜென்ட்டாக எண்ணில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? இதுதான் இந்த கொஷினோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம என்ன பண்ணணும்னா கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து என்ன மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, கொஷினில் என்ன கேட்குறாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே காஷியும் ரிலேட் பண்ணி கன்வர்ஜென்ட்டும் ரிலேட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். அப்போ எல்லா கொஷின்ஸுமே கன்வர்ஜென்ட்டுன்னு கண்ணை மூடி போட்டுறக்கூடாது.
இப்போ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்டும் இருக்குது, நீ நாட் பி கன்வர்ஜென்ட்டும் இருக்குது. நீ நாட் பி கன்வர்ஜென்ட் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா எல்லாமே எண்ணில் உள்ள எல்லாமே கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே எந்த வேர்டுமே கொடுக்கல. ஒரு காஷி சீக்வன்ஸ் இன் என் கன்வர்ஜென்ட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இப்போ தான் நம்மளுடைய பேனக் ஸ்பேஸ்க்கே நம்ம வரோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு பேனக் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதில் நார்ம் பற்றி டிஃபைன் பண்ணாதான் பேனக்குக்கு வர முடியும். ஒரு கம்ப்ளீட்னஸும் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பேனக்குன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக இட் இஸ் அ டெஃபினிஷன் ஃபார் பேனக் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு இதை சூஸ் பண்ணிக்கலாம். A complete normed linear space is a Banach space. A complete normed linear space is called a Banach space. இது definition of a Banach space. இது நம்ம எப்போ கேட்டாலும் normed linear spaceலேருந்து எப்போ பேனக்காக மாறும்னா கம்ப்ளீட்டாக. சப்போஸ் நம்மளோட கொஷினில் கம்ப்ளீட் கொடுக்கல அப்படின்னா இதை பேனக்குன்னு நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அவ்வளோதான். கம்ப்ளீட்டுங்கிறத இருந்தால் மட்டும்தான். அப்போ இங்கே இந்த வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை தான் நம்ம ஒரு பேனக் ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸால் தான் அது பேனக்குங்கிற ஸ்பேஸுக்கு டிஃபைன் பண்ண முடியும். A normed linear space n is said to be separable if it has a countable subset, separable subset, dense subset. ஆக்சுவலாக இதுவும் நமக்கு ஒரு டெஃபினிஷன். அது எதோட டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்மளுடைய நோட்ஸில் எல்லாம் கிளியராக கொடுத்துருக்கு. என்னத்தோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸ் சப்செட்டோட டெஃபினிஷன். டென்ஸ் சப்செட்டோட டெஃபினிஷன். ஸோ நான் இப்போ இங்கே எழுதுறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் உள்ள ஆப்ஷனில் எது நமக்கு கரெக்டுனா டென்ஸ் சப்செட் தான் கரெக்டு. ஸோ இட் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் அ டென்ஸ் சப்செட். என் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் என் என்எல்எஸ்னா நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். என் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் என் இஸ் செட் டு பி செப்பரபிள். எப்போ இதை நம்ம செப்பரபிள்னு சொல்ல முடியும்னா if it has a countable dense subset. ஆக்சுவலாக இப்போ இதை வச்சே தான் நிறைய பின்னாடி உள்ள கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ அந்த டென்ஸ் சப்செட் எப்படி இருக்கும்னா டி க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு என்னாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ டிங்கிறது என்னதுன்னா கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் எங்கே இருக்கணும்? எண்ணில் இருக்கணும். எண்ணில் கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருந்தால் அந்த எண்ணை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறோம். என் இஸ் செட் டு பி செப்பரபிள் இஃப் இட் ஹேஸ் அ கவுண்டபிள் டென்ஸ் சப்செட். அப்போ செப்பரபிளோட டெஃபினிஷனில் இருந்து நம்ம இதை வரலாம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டென்ஸ் சப்செட்டாக இருந்தால்தான் அந்த எண்ணை நம்ம செப்பரபிள்னு சொல்ல முடியும். இப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் பின்னாடி உள்ள கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இதை நல்லா மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் இந்த செப்பரபிளை மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள கொஷின்ஸ்க்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எல்பி 1 less than or equal to p less than or equal to infinity or. ஆக்சுவலாக இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செப்பரபிள். ரைட்? அப்போ இதை பார்த்தாவே நமக்கு தெரியுது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் எல்பி வித் த கண்டிஷன் 1 less than or equal to p less than infinity or dash அப்படின்னா அது என்னவாக இருக்க முடியும்? செப்பரபிளாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னாக்கா இந்த எல்பி ஸ்பேஸில் நம்ம செப்பரபிளுக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் நம்மளுடைய இந்த எல்பி ஸ்பேஸை நம்ம ஒரு செப்பரபிள் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த எல்பி ஸ்பேஸில் என்ன கிடைக்கும்? கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய டெஃபினிஷனில் எதெல்லாம் கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டோ அதெல்லாம் நம்ம செப்பரபிள் ஸ்பேஸ் இன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ எல்பியை என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன் பண்ணுறாங்க? ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் வித் த கண்டிஷன் 1க்கு லெஸ்ஸர் அண்ட் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாங்கிறாங்க. அப்போ எல்பி லைஸ் பிட்வீன் 1 to infinity. அந்த கண்டிஷனில் இந்த எல்பி ஸ்பேஸை வி கேன் சே தட் செப்பரபிள். அது கம்ப்ளீட்டானால் தப்பு, காம்பேக்டானால் தப்பு. காம்பேக்டானால் எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் அ ஃபைனைட் சப் கவர்ஸாக இருக்கணும். கம்ப்ளீட்னா அந்த இடத்துல கன்வர்ஜன்ஸ் இருக்கணும். இங்கே அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே சொல்ல கிடையாது. அப்போ செப்பரபிள் தான் கரெக்ட் ஆப்ஷன். அது இல்லாமல் ஏன் இதை செப்பரபிள்னு சொல்கிறோம்னாக்கா இந்த எல்பி ஸ்பேஸில் நமக்கு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். இப்போ போன ஸ்பேஸ்க்கும் இந்த ஸ்பேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் நமக்கு சொல்லியிருக்கிறதே எல் இன்ஃபினிட்டி ஸ்பேஸ். ஸோ எல்பின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, 1 less than p less than or equal to இன்ஃபினிட்டியாக இருந்தால் தான் இந்த ஸ்பேஸுமே ஒரு செப்பரபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கன்வர்ஜென்ட் பற்றி எதுவும் சொல்லலை. அப்போ இது கம்ப்ளீட் கிடையாது. நன்னா இருக்குமா இல்லையானா இங்கே செப்பரபிள் பற்றி நமக்கு தெரியறதுனால நன்னா இருக்கவும் ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஒன்று செப்பரபிளாக இருக்கணும் அல்லது நாட்டாக செப்பரபிளாக இருக்கணும். செப்பரபிளாக இருக்கணும்னா நமக்கு என்ன தெரியும், அதில் என்ன இருக்கணும், டிங்கிற ஒரு செட்டில் கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்ஸ் கிடைக்கணும். நம்ம ஏற்கனவே இன்ஃபினிட்டி பற்றிலாம் நமக்கு நிறையா தெரியும். இன்ஃபினிட்டி ஆஃப் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த கலெக்ஷன்ஸில் அது வந்து ஃபைனைட்டாக இருக்குமா, இன்ஃபைனைட்டாக இருக்குமா, கவுண்டபிளாக இருக்குமா, அன்கவுண்டபிளாக இருக்குமான்றது கன்சிடர் பண்ணுறது இட்ஸ் அ இம்பாசிபிள். அதுலேருந்து ஒரு சப் கலெக்ஷன்ஸ் எடுத்து வேணால் நம்ம என்ன பண்ணலாம் எப்பயுமேனாக்கா, அது வந்து என்ன கண்டிஷன் நம்ம சொல்கிறோமோ அதை சொல்ல முடியும். பெரிய இன்ஃபினிட்டி ஸ்பேஸை வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபினிட்டி ஸ்பேஸ் முழுக்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு இன்கன்வீனியன்ட். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த எல் இன்ஃபினிட்டி ஸ்பேஸில் இல்லை டிங்கிற ஒரு டென்ஸ் செட்டு கவுண்டபிள் சப்செட்டை கொண்டிருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷனே இட்ஸ் அ இம்பாசிபிள் டிஸ்கஷன். ஸோ இது சொல்லும் போதே தெரியுது நமக்கு ஒரு டீன்ற கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆனால் இங்கே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இட் இஸ் அ லிமிட்டேஷன். எல்பி ஸ்பேஸ் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த எல்பி ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு டென்ஸ் சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் அந்த எல்பி ஸ்பேஸை நம்ம செப்பரபிள்னு சொன்னோம். ஆனால் இந்த எல் இன்ஃபினிட்டி ஸ்பேஸில் அந்த இடத்துல நம்மளால் டென்ஸ் சப்செட்டை எக்ஸிஸ்ட் பண்ண முடியலை. ஸோ தட் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வராததுனால, அதாவது கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகலை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் நாட் அ செப்பரபிள். அப்போ நாட் செப்பரபிள் தான் கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு. ஓகேவா? ஸோ எல்பினா செப்பரபிள், எல் இன்ஃபினிட்டினா நாட் அ செப்பரபிள். இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக எவ்ரி complete subspace M of a normed linear space இந்த மாதிரி கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு வந்தாவே அந்த இடத்துல நமக்கு கன்வர்ஜென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த கன்வர்ஜென்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்லனா அங்கே கொஷினே நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. இது செப்பரபிளாக நாட் செப்பரபிளாங்கிற மாதிரி நமக்கு டிஸ்கஷன் பண்ணலை. எவ்ரி கம்ப்ளீட் சப்செட் எம் ஆஃப் என் என்ன நேச்சரை கொண்டிருக்கும், கம்ப்ளீட்னஸ் கொண்டிருக்கா இல்லை க்ளோஸ்ட் கொண்டிருக்கா, இதை தான் நம்ம கேட்குறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்பேஸ் எல்லாம் இட் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக தான் இருக்க முடியும். இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம ரியல் அனாலிசிஸ்லேயுமே நிறைய இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ஃபங்க்ஷனல்லையும் நிறைய நம்மளுடைய சப்ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸை சொல்லுது அப்படின்னாவே அந்த சப்செட் கண்டிப்பாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனை கண்ணை மூடி சூஸ் பண்ணலாம். ஒரு க்ளோஸ்ட் சப்செட்ஸ் தான் இந்த கம்ப்ளீட்னஸ்ஸு, கன்வர்ஜென்ஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ இந்த கொஷின் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரமாக இருக்கிறதுனால எம்முங்கிற அந்த கம்ப்ளீட் சப்செட் ஆனது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒரு க்ளோஸ்டாக இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்பேஸாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம். ஸோ அதில் என் இஸ் கம்ப்ளீட், எம் ஆஃப் அ என் இஸ் கம்ப்ளீட். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா எம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டேஷ். எம்மோட நேச்சர் என்னவாக இருக்கும், எம் க்ளோஸ்டாக இருக்கும். எம் க்ளோஸ்டாக இருக்கும் பொழுது தான் அது கம்ப்ளீட்னஸாக இருக்க முடியும். ஸோ தட் எம் இஸ் க்ளோஸ்ட் இன் என்னு அர்த்தம் இந்த இடத்துல. ரைட்டுங்களா? ரைட். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டேட்மெண்ட். இது எங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்ம்டு லீனியர் ஸ்பேஸில் இப்போ நம்ம பார்த்த எம்முங்கிறது பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக பார்த்தோம். அந்த க்ளோஸ்டை வச்சுட்டு இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எம்ன்றது ஒரு க்ளோஸ்டு லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் என்னாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த கோஷன் ஸ்பேஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த எம்முங்கிறது க்ளோஸ்ட் இன் என்னாக இருக்கிறதுனால இந்த கோஷன்ட்டும் கம்பல்சரி என்னவாக தான் இருக்க முடியும். இங்கே இந்த டிஃபைன் பண்ணியிருக்க ஃபார்ம் கோஷன்ட்டுங்கிறது கொஷினை வச்சே நமக்கு தெரியுது. அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் இஸ் இன்ஃபிரிமம் ஆஃப் த கண்டிஷன் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம். இஃப் என் இஸ் பேனக் ஸ்பேஸ் தென் யோர் என் பை எம் இஸ் ஆல்சோ பேனக் ஸ்பேஸ். ஆக்சுவலாக இங்கே இன்னொரு ரிசல்ட்டும் கொண்டு வரலாம். என் பை எம் இஸ் பேனக் அப்படின்னு இங்கே கொடுத்துருந்தா அதுவும் கரெக்ட் ஆப்ஷன். நமக்கு அது இங்கே கொடுக்கல, பேனக் ஸ்பேஸ் பற்றி சொல்லலை. நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் மொதல் அந்த என் ஆஃப் எம், என் பை எம்ங்கிறது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும், கம்ப்ளீட்னஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு நம்ம அதை ஒரு பேனக் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியும். இங்கே சொல்லும் போது எம் இஸ் அ க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ். போன ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பார்த்தோம், எம் க்ளோஸ்டாக இருந்ததுன்னா அந்த எம் எப்படிப்பட்டதாக இருக்கும், கம்ப்ளீட்னஸ் இருக்கும்.
அப்போ எம் கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அதை கொண்டு உருவாகக்கூடிய ஒரு என் பை எம் கோஷன் ஸ்பேஸும் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக தான் இருக்க முடியும். அப்போது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் என் பை எம் எம்என் அப்படியா இங்கே கொடுத்துருக்காங்க? இல்லை, என் பை எம்ன்ற கோஷன் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷனும் இங்கே சூட் ஆகாது, ப்ராடக்ட்டும் நமக்கு சூட் ஆகாது. கோஷன் ஃபார்ம், டிவிஷன் ஃபார்ம் தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். அதுவும் ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். அது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இல்லாமல் பேனக் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இங்கே கரெக்டு தான். ஏன்னா எம் என்பது ஒரு பேனக்காக இருந்துச்சுன்னா then your n by m is also a Banach space. First of all, அது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். அது கம்ப்ளீட்னஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் இட் பிகம் அ Banach ஸ்பேஸ். ஏன்னா பேனக்கோட டெஃபினிஷனே அது நமக்கு அதுதான். ஒரு கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை தான் நம்ம Banach ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே n by m ஆனது எம்ங்கிறது ஒரு க்ளோஸ்ட் இருக்கும் போது அந்த n by mமும் கண்டிப்பாக கம்ப்ளீட்னஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். n by mமும் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். therefore இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் n by m is a நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எல்லாம் பேனக்குன்னு வந்திருந்தாலும் கரெக்டு தான். ஆனால் n by m தான் நம்ம கரெக்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். n + mஓ mnஓ கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. நன்னுங்கிறது இங்கே தேவையில்லாதது. ஓகேங்களா? நான் வில் see next question. ரைட், நம்ம போன இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? எதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? செப்பரபிளில் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுபோல் இங்கே நமக்கு பார்த்திங்கனாக்கா Banach ஸ்பேஸோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே எல்பியை பற்றி நம்ம செப்பரபிள்லேயே நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். என்னன்னு சொன்னோம்? எல்பி என்ன இருக்கும்? ஒரு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டாக இருக்கும். ரைட், கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வித் த நார்ம் பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்பியில் நார்ம் இருக்குது. அப்போ எல்பி என்னவா இருக்குது? ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்குது. அந்த எல்பியில் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாக இருக்கும்? ஒரு கன்வர்ஜென்ஸ், தட் இஸ் கம்ப்ளீட்னஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் வில் பிகம் அ Banach ஸ்பேஸ். அப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் இஸ் Banach ஸ்பேஸ். அப்போ எல்பி வித் த கண்டிஷன் 1 less than p less than or equal to infinity எப்படி செப்பரபிளாக இருந்ததோ, ரைட், SEPARABLE செப்பரபிளாக இருந்ததோ அதுபோல் இந்த எல்பி ஆனது ஒரு Banach ஸ்பேஸாகவும் இருக்குது வித் த நார்ம் ஆஃப் பியாக இருக்கும் பொழுது. வித் த நார்ம் பியில் தான். ஏன்னா நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம ஒரு Banach கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். அது கம்ப்ளீட்னஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது. ஸோ எல்பியில் செப்பரபிள் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அந்த இடத்துல நமக்கு கம்ப்ளீட்னஸும் எக்ஸிஸ்ட் ஆகிடும். தேர்ஃபோர் இட் பிகம் அ Banach ஸ்பேஸ். அது வெக்டரும் கிடையாது, கம்ப்ளீட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுக்குள்ளார அடங்கிடும். அப்போ அதுக்குள்ளார அடங்கிறதுனால Banach ஸ்பேஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். L infinity of all bounded sequence with the norm x is equal to supremum of mod xn is. நான் ஏற்கனவே இந்த L இன்ஃபினிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த L இன்ஃபினிட்டியில் பர்டிகுலர் கேஸ் எடுத்தால் தான் நம்மளால் அதை என்னன்னு சொல்ல முடியும்? எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை பற்றி சொல்ல முடியும். அந்த மாதிரி இங்கே L இன்ஃபினிட்டி ஸ்பேஸில் வித் த நார்ம் கண்டிஷன் சொல்லிட்டாங்க பாருங்கள். நார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ்ன்னா இருக்கும் பொழுது அது Banachா, வெக்டாரா, காம்பேக்டா அப்படிங்கிறாங்க. இங்கே காம்பேக்டுக்கு வேலை கிடையாது. அது இல்லாமல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எல்லாமே வெக்டார் ஸ்பேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் தான். அப்போ அது வெக்டார் எலமெண்ட்ஸை கொண்டு தான் நம்ம நார்ம்டு லீனியர் ஸ்பேஸே சொல்கிறோம். அப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லைனா Banach தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஈவன் தோ L இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் இட் இஸ் டிஃபைன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் நார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப். சுப்ரீமம் இருந்தாவே அந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ், தட் இஸ் கம்ப்ளீட்னஸ் கிடச்சிடும். அது இல்லாமல் இட் இஸ் டிஃபைன்ட் இன் நார்ம் ஸோ தட் a normed complete space is becoming a Banach space. ஸோ அப்போ இங்கே எல்பி ஸ்பேஸும் ஒரு Banach ஸ்பேஸுன்னு சொன்னோம் டைரெக்டாக வித் p less than 1. L இன்ஃபினிட்டியாக இருந்தால் ஒரு நார்மை டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இங்கே நார்மை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆகையால் இந்த L இன்ஃபினிட்டியை நம்ம ஒரு Banach ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா R⁴n இஸ் அ Banach ஸ்பேஸ் வித் த. இப்போ எப்படி L இன்ஃபினிட்டி நம்ம சொன்னாங்க? L இன்ஃபினிட்டியில் ஒரு நார்ம் எக்ஸ் ஆனது சுப்ரீமம் ஆஃப் ஒரு மாட் எக்ஸ்என் கிடச்சிதுன்னா அந்த L இன்ஃபினிட்டி ஸ்பேஸ் ஆனது Banach ஸ்பேஸ். அதுபோல் இங்கே நம்மளை Banachன்னு கேட்கல, R⁴n இஸ் அ Banach ஸ்பேஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த
பேனக் ஸ்பேஸோட ஆர் பவர் என் என்ன மாதிரி நார்மில் இருந்தால் அது பேனக்காக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்மளுடைய ஆப்ஷன். அப்போது நாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், அது மாட் எக்ஸாக மட்டும் இருந்தால் அது இங்கே ஒன்றுமே நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இது கிடையாது. அடுத்தது எப்படி இருக்குன்னா நாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் மாட் எக்ஸ்ஐ பி டு தி பவர் ஆஃப் 1/p இது இருக்கட்டும். அடுத்ததையும் பார்த்துட்டு இங்கே ஆப்ஷனுக்கு வரலாம். சி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சமேஷன் மாட் எக்ஸ்ஐ பி டு தி பவர் ஆஃப் 1/q இந்த மாதிரி மாறி வந்தாவே இது ஹோல்டர்ஸ் மின்கோஸ்கிக்கு தான் இந்த மாதிரி வரும். ஒரு நாமை டிஃபைன் பண்ணும் பொழுது ஒரு பீலேருந்து இன்னொரு வேரியபிளுக்கு நம்மளுடைய பவர்ஸில் இருந்தால் அது சூட் ஆகாது. அல்லது இங்கே என்ன சொல்லியிருக்கலாம்னா போன இதில் சொன்ன மாதிரி சுப்ரீமம் இன்ஃப்ரீமம் கண்டிஷன் சொல்லியிருக்கலாம். அது போல் எதுவும் சொல்லாததுனால இந்த ஆப்ஷனும் ஒரு தப்பான ஆப்ஷன். அப்போ நாம் ஆர் பவர் எனில் மாட் எக்ஸ்ஐ பி டு தி பவர் ஆஃப் 1/p p லைஸ் பிட்வீன் 1 to infinity தான் கரெக்டாக நாம் டிஃபைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இந்த நாமில் தான் அது கம்ப்ளீட்னஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால யுவர் ஆர் பவர் என் இஸ் அ பேனக் ஸ்பேஸ். ஸோ போன கொஷினுக்கும் இந்த கொஷினும் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது பாருங்கள். அந்த கொஷினில் எல் இன்ஃபினிட்டி வித் திஸ் நாம் இஸ் டேஷ்ன்னு கேட்டிருந்தாங்க, அங்கே நம்ம பேனக் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம். அப்போ இந்த கொஷினையும் அதாவது இந்த எல் இன்ஃபினிட்டி கொஷினையும் இஸ் அ பேனக் ஸ்பேஸ் வித் த நாம் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எப்படி ஆர் பவர் என் இஸ் அ பேனக்னாக்கா இந்த பி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுபோல் எல் இன்ஃபினிட்டியும் இந்த மாதிரி மாற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ எல் இன்ஃபினிட்டி இஸ் அ பேனக் ஸ்பேஸ். அதனால தான் ரெண்டு கொஷினுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஷினை மாற்றி இப்படி கொடுத்துட்டு அதாவது உங்களுடைய நாமை டிஃபைன் பண்ணிட்டோம், அது பேனக்கா வெக்டர் ஸ்பேஸா இல்லை கம்ப்ளீட் ஸ்பேஸா அப்படியும் இதையும் கேட்கலாம். ஸோ என்ன மாதிரி கேட்டாலும் அப்போ ஆர் பவராக இருந்தால் என்ன நார்மில் இருக்கணும், எல் இன்ஃபினிட்டியாக இருந்தால் என்ன நார்மில் இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நானே ஃபஸ்ட்டு டைரெக்டாக சொல்லிடுறேன். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பேனக் ஸ்பேஸ். நம்ம இப்போ பார்த்தது எல் இன்ஃபினிட்டி இஸ் அ பேனக், தென் ஆர் பவர் என் இஸ் அ பேனக் அப்படின்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் நார்மில் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சிஎக்ஸ் let Cx be the set of all continuous real valued function on a compact metric space x. Then C of x is a Banach space. இது மட்டும் டிஃப்ரெண்ட். எதில் சொல்லியிருக்காங்க? காம்பேக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காம்பேக்டில் சொல்லிவிட்டு அந்த காம்பேக்ட் ஸ்பேஸில் C of xோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் உள்ளதெல்லாம் கண்டினியூஸ் ஸ்பேசஸாக இருக்கும். கண்டினியூஸ்னாவே கம்ப்ளீட்னஸ் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தென் காம்பேக்ட் இருக்கும்பொழுது அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளார இது நம்ம பேனக் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளும் கூட. ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. சி ஆஃப் எக்ஸ் ஆனது ஒரு காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி இருக்கும், அது கண்டினியூஸாக இருக்கும் பொழுது அது பேனக் ஸ்பேஸாக இருக்கும். அது மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெக்டார்னு சொல்ல முடியாது. அப்போ அது ஒன்லி ஆப்ஷன் இஸ் அ பேனக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எதெல்லாம் பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம பேனக் ஸ்பேஸை பேஸ் பண்ணியும் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை பேஸ் பண்ணியும் பார்த்தோம்.